ரொம்ப அருமையான படம். கடலை அள்ள முடியாது, நட்சத்திரத்தை எண்ண முடியாது, தனுஷ் யாருமே வெல்ல முடியாது. வச்சா வேணாம். படமா நல்லா இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனோட போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா ப்ரோ, நானும் ரிவ்யூ பார்த்து தான் போனேன். அதனால சொல்றேன், இந்த ரிவ்யூ பார்த்துட்டு யாரும் படத்துக்கு போயிடாதீங்க. நல்ல மூவி தான். லவ் ஃபிலிம் தான், அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காமிச்சு. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க? நான் ஆக்சுவலாக வீக்கெண்ட்காக வந்தேன், பட் நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம், டிஃப்ரெண்டாக இருக்கு. ஒரு லவ்வை டிஃப்ரெண்டாக காமிச்சு. தனுஷ் நம்ம நிறைய லவ் மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். இதுல என்ன டிஃபரெண்டா? கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு, வேரியஸாக இருக்கு. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேரியஸாக. எப்படி பார்த்தாலும் ஒரு ஹிந்தி படம் இது. ஆமாம். ஸோ அது தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகுது. லவ் மூவி தானே, எந்த ஹிந்தினா என்ன தமிழ்னா என்ன கனெக்ட் ஆகுது. லவ் நல்லா பண்ணியிருக்காரு. லவ் பண்ணியிருக்காருங்கிறது தவிர அதை எப்படி கன்வே பண்ணுறாரு, எப்படி கொண்டு வராருங்கிறது கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு. படம் எங்கேஜிங்காக இருக்கா பார்க்குறது? என்கேஜிங்னு சொல்ல முடியாது, பட் டிஃப்ரெண்டாக இருந்தது. இது இப்படி தான் நடக்கும் நம்ம ஒரு அசம்ஷன் இருப்போம், பட் அது இல்லாமல் வேறு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு. சென்டிமெண்டல் எல்லாம் எமோஷனல் கலந்து. ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தால் என்ன சொல்லுங்கள்? நெகட்டிவ் எதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பாசிட்டிவ் நிறையா இருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, டூடு படம் மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. நான் நினச்சேன் டூடு படம் டக்குன்னு உள்ளே வந்துருமோ, கடைசியில் கீர்த்தி சோழன் வந்து அவங்க குழந்தைய பார்த்துக்க சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஒன்று இருக்கலன்னா, ஆனந்த் எல்ராய் படம் அது வரைக்கும் தனுஷ் 3 படம். அது எல்லா படத்துலேயும் தனுஷ் நடுவில் இந்த கலாட்டா கல்யாண படம், அதை தவிர மற்ற 2 படம் தனுஷ் சாகுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்ல படம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க? எந்த மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க? நான் வந்து என்ன சொல்கிறது, 2 பேரும் கடைசியில் சேருவாங்கன்னு நினச்சேன். 2 பேருமே இறந்துட்டாங்க. என்ன சொல்கிறது, ஒரு லவ் படம் நல்லா இருந்துச்சு. நம்ம நிறைய லவ் ஃபிலிம் பார்த்துருக்கோம். ஆமாம். இதில் என்ன டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்கோம்? இதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து அவங்க சேருவாங்க. அதாவது ஹீரோயினியோட தனுஷ் சேர்ந்துருவார். இந்த ஒரு படம் பார்த்து இப்போ அம்பிகாபதி இது அது 2ம் ஒரே மாதிரி இருந்துச்சு. அவர் கடைசியில் இறந்துட்டார், சேரலை. அவ்வளோ. சாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சார் தனுஷ் சார் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. எல்லா படத்துலையும் இருக்கிறதோட இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தால் என்ன சொல்லுங்கள்? பாசிட்டிவ் சொல்கிறதுனா தனுஷ் சார் ஆக்டிங் சொல்லலாம், கதை நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் சொல்கிறதுனா தனுஷ் சார் இறக்குறது தான், அதான் நெகட்டிவ். படம் ரொம்ப நல்லா இல்லை ப்ரோ. நல்லா இல்லையா? இல்லை. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போறீங்க? என்ன கிடைக்கல உங்களுக்கு? நான் வந்து இந்த அம்பிகாபதி மாதிரி இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஸோ இது வந்து என்னென்னமோ பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ நம்ம நிறைய லவ் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, ஏதாவது டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக இல்லை சொல்ல முடியாது. ஆனால் சேரல 2 பேரும். ஆனால் தனுஷ் லவ் பண்ணாரு, ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணல. ஒருவேளை இது தமிழ் மக்களுக்கு மட்டும் பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஓவராலாக யாருக்குமே பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? டப்பிங் கொஞ்சம் நல்லா இல்லை, தமிழ் டப் நல்லா இல்லை. மேபி ஹிந்தி பீப்புள்ஸ் வேணால் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல இருந்து ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? ஹீரோயின் பிடிச்சிருக்கு. தனுஷ் சாரோட ஆக்டிங் எப்படி? தனுஷ் சார் சொல்ல முடியாது, எப்பவுமே நல்லா தான் நடிப்பார் அவரை பற்றி அவருக்கு. நீங்க படம் பார்க்க வந்துட்டீங்க, இந்த படம் பார்க்க வேணாம்னு சொல்றதுக்கு என்ன ரீசனா? சும்மா இருக்கடா கொஞ்ச நேரம். என்ன சொன்னீங்க? என்ன ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னு கேட்குறேன். படம் வந்து பார்க்கலாம்னு சொல்லுவீங்களா இல்லை வேணாம்னு சொல்லுவீங்களா? அவங்களுக்கு அவங்களோட ஒப்பீனியன் தான். ஹிந்தி படம் பிடிக்குன்னா வந்து பார்க்கலாம். ஆனால் தமிழ் படம் மாதிரி இல்லை. என்ன சொல்லுங்க ப்ரோ, படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? படமா நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஆர்கே ப்ரோ. ப்ரோ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்க சொல்லுங்க ப்ரோ. ராமா ப்ரோ. படம் வந்து ஓகே பார்க்க வேணாம் ப்ரோ, நாட் ரெக்கமெண்டட் ப்ரோ. போனீங்கன்னா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா சிரிச்சுனே பார்க்கலாம். என்ன பிடிக்கல உங்களுக்கு? படமே பிடிக்கல ப்ரோ. அல்ல தனுஷோட ஆக்டிங் எப்படி? தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அந்த ஹீரோயின் ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க. சத்யராஜ் ஆக்டிங் தான் ப்ரோ. ஆமா, சத்யராஜ் இல்ல ப்ரோ, பிரகாஷ் ராஜ். சாரி, அவர் லாஸ்ட்ல ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்க, பழைய முத்துப்பாண்டி வெளிய வந்துட்டாரு. இப்ப ஆர்கே ஆடிகம் பாரு. தேங்க் யூ ப்ரோ. சாமி ப்ரோ, வாங்க ப்ரோ. வெல்கம் ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஏர் ரஹ்மான் மியூசிக் தான் கொஞ்சம் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, மற்ற நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். அம்பிகாபதி வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. அம்பிகாபதியோட மல்டிவேரியஸ் கொடுத்துருக்காங்க, மொத்தம் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். எங்கேஜிங்காக இருக்கு அப்போ பார்க்கலாம். பார்க்கலாம் ப்ரோ. நீங்கள் ஒன் டைம் உட்காந்து நல்லா பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. தனுஷோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ரஜினி மாதிரி இடத்துல ட்ரை பண்ணிருக்காரு, மொத்தம் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் பண்ணிருக்காரு. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சொன்னா என்ன சொல்லுங்க இந்த படத்துல? இந்த இடத்துல நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கு படம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. நம்ம நிறைய லவ் ஃபிலிம் பார்த்துருக்கோம் தனுஷ் சாரோட. இதுல என்ன டிஃப்ரெண்டா பண்ணிருக்காரு? இதில் என்ன டிஃப்ரெண்டானா ஒன்றும் என்ன கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எல்லாத்துலேயும் பொண்ணுக்கு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும், இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. லவ் விட்டு தள்ளி போகிற மாதிரி பண்ணிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நல்லா இருக்கு, பார்க்கலாம். போயிட்டு நீங்கள் குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. மியூசிக் நல்லா இருந்திருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருக்கு படம் பார்க்க.